ஏன்பா? நீ என்னை விட்டு போயிடுவியாமா? மேல சாமி கிட்ட போயிடுவல? டாக்டர் சொன்னதை கேட்டியா? ஆமாமா. சரி, அழாத. ம்? நீ என்னை விட்டு போயிடுவியாமா? அழக்கூடாதுன்னு சொன்னல. இப்போ நீ பெரியவன் ஆயிட்ட, அதனால நான் சொல்றதெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். வசந்த், எல்லாரும் ஒரு நாள் சாமி கிட்ட தாண்டா போய் ஆகணும். அம்மா, உனக்கு பதிலா நான் போறேம்மா. இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இங்க பாரு, இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் அங்க எடுபடாது. அவங்க உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது பாக்கி இல்லாம வாழ்ந்து முடிக்கணும். நீ இல்லாம நான் எப்படிம்மா? என்னை யார் காலையில எழுப்புவா? என்னை யார் குளிக்க வைப்பா? உன்ன மாதிரி யாருமா என்ன பார்த்துப்பாங்க? இங்க பாரு வசந்த், இந்த உலகம் நமக்காக விளையாது. நாம தான் அதோட வசதிக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு போகணும். திடீர்னு உன்னை விட்டு ஒரு நாள் நான் காணாம போயிடலாம். சொல்லாதம்மா. அழக்கூடாதுடா செல்லம். இத பாரு, அம்மா அழறனா? அழுதுகிட்டே நின்னா நிக்கிற இடத்துல நமக்கு சமாதிதான். உன் வாழ்நாள் முழுக்க நான் இருக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டல. இனிமே நான் இல்லாம நீ வாழ பழகிக்கடா. நாளையில இருந்து நீயே எழுந்திரு, நீயே குளி, நீயே உன்னை கவனிச்சுக்கோ. மத்தவங்களுக்கு நீ சுமையா இருக்க கூடாது வசந்த். சரிம்மா. இப்பதான் நீ என் புள்ள. நமக்கு முன்னால வந்து நிக்கிற எல்லா பிரச்சனையும் பாக்குறதுக்கு தான் பிரம்மாண்டமா இருக்கும். நீ அதை தாண்டி போகணும்னு முடிவு எடுத்துட்டா அது உன் கால் தூசுக்கு சமண்டா. உனக்கு எப்போல்லாம் தோல்வி பயம் வருதோ அப்போ நீ அம்மாவை நினைச்சுக்கோ. ஒரு பொண்ணா நான் தனியா வாழ்ந்திருக்கேன். யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காம நேர்மையா வாழ்ந்திருக்கேன். என்னால முடியும் போது உன்னால முடியாதா? நான் பிறந்தப்பவே அனாதை விடுதியில என்னை பெத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நீயா நடக்கிற வரைக்கும் நான் உன் கைவரல்ல பிடிச்சு நடத்திருக்கேன். என்னை விட நீ கொடுத்து வச்சவன் தானே, புரிஞ்சுக்கோடா. சரிம்மா, இனிமே அழமாட்டேன். நான் என்ன பண்ணணும் நீயே சொல்லுமா. நான் பெரியவனா ஆகி என்னம்மா படிக்கணும்? சரி சொல்றேன். இப்போ அம்மா உன் மடியில படுத்துக்கிட்டா? வசந்த், நீ நல்லா படிச்சு கலெக்டர் ஆயிடு. அப்புறமா? பெரியவங்க வயசானவங்க எல்லாருக்குமே நீ உதவணும். சரிம்மா. அப்புறம் நீ லஞ்சம் வாங்க கூடாது. நம்மள மாதிரி அனாதைகளுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தரணும். அம்மா, மத்தவங்களுக்காகவே கேக்குறியே, உனக்கு என்னம்மா நான் பண்ணணும்? எனக்கா? உன்னால அம்மாக்காக எதுவும் பண்ண முடியாதுடா. எனக்கு எந்த ஆசையும் இல்ல. உனக்கு ஒரு ஆசை கூட இல்ல? எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.